வணக்கம் நேர்களே, மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கொழும்பு கலையகத்தில் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு முடிய வணக்கங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நாடாளுமன்ற அமர்வுகளிலும் உங்களை காணக்கூடியதாக இருந்தது. நம்முடைய பிராந்தியத்தை எடுத்து நோக்கும் பொழுது இப்பொழுது மன்னாரில் காற்றாலை திட்டம் 1 மாத காலத்துக்கு நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி தலைமையிலான அணியினர் குறிப்பிட்டிருந்தார்கள். காற்றாலை திட்டத்திற்கு தேவையான பொருட்கள், கோபுரங்கள் கொண்டு வரப்படுவதாக மன்னாரில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் காலத்தில் ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தது. இந்த மக்கள் நேயமற்ற திட்டங்களை முன்னெடுக்க மாட்டோம் என்றும், மக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அதனை தொடர்ந்துதான் அதற்குரிய நகர்வுகளை முன்னெடுப்போம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்தாலுமே கூட இப்பொழுது மன்னார் மக்களினுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என்று அரசாங்கம் விடாப்பிடியாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள்? என்னடா இந்த விடயத்தை வச்சு பார்க்கக்குள்ள இந்த அரசாங்கமும் மக்களை மக்களுடைய உயிர்களை ஒரு புனிதமான உயிர் என்று மதிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இந்த காற்றாலை சம்பந்தமாக நடந்த விவரங்களை நாங்கள் சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஜனாதிபதி சந்திப்பதற்கு முதல் மின்சார அமைச்சரை சந்தித்து பேசி அதன் பின்பு ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த வாய்ப்பை பெறுகின்ற போது சிட்டிசன் கமிட்டி, அங்கே இருக்க சிட்டிசன் கமிட்டி பங்கு தந்தையர்கள், ஆய்வாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அதிலே கலந்து கொண்டோம். ஆனால் உண்மையில் ஜனாதிபதியுடைய அந்த கருத்து, மக்கள் போராட்டம் நடத்திய பின்பு தான் இந்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதியோடு வந்தது. அப்படி வரைக்குள்ள ஜனாதிபதியுடைய கருத்து மின்சாரத்தை குறைக்க வேண்டும், முதலீட்டாளர்களை கொண்டு வர வேண்டும், அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அவர் பேசுகிறார்கள் ஒழிய அந்த மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை அவர் கருத்தில் கொள்வது மாதிரி தெரியாது. அவர் ஒரு இயக்கம் சார்ந்த பாணியில் தான் அவர் பேசினார். அப்போ நான் டக்கன்று அதில் சொன்னேன், இது மக்களுடைய பிரச்சனை. நீங்கள் மக்களுடைய ஆதங்கத்தை கேட்காம, ஏற்கனவே 36 பேன்கள் போடப்பட்டிருக்கு. அந்த விடயத்திலேயே மக்கள் இன்னும் மீண்டளவில் அது ஒரு தவறுதலாக போடப்பட்ட ஒரு விடயம். இப்பொழுதும் மக்களுடைய கருத்தை நீங்கள் கேட்காமல், நீங்கள் கரண்டை குறைக்க போகிறேன், விலையை குறைக்க போகிறேன், பொருளாதாரத்தை மீட்ட போகிறேன், கொண்டு வர போகிறேன், முதலீட்டாளர்களை கொண்டு வந்த கரண்ட் விலையை குறைச்சாதான் முதலீட்டாளர்கள் வருவார்கள்லாம் சொல்லுவது நல்லா இல்லை. நீங்கள் அங்கே ஒரு மக்களுடைய நிலைமைகளை அறிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு உங்களோட முடிவுகள் நிச்சயமாக எங்களை சார்பாக தான் இருக்கும் என்று நான் அதில் சொல்லிக்குள்ள தான் இந்த 1 மாத கால அவகாசம் அவரால் தரப்படும். இந்த 1 மாத கால அவகாசத்தில் அவர் சொன்ன விடயம் என்னென்னா, நிபுணர் குழு ஒன்றை நான் அனுப்புவேன். விஞ்ஞான ரீதியான என்ன விடயங்கள் அதில் இருக்கிறதுன்றதை மக்களுக்கு விளங்கப்படுத்தி, மக்களோடு பேசி அது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட்டை நான் தர சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இட்ட வரைக்கும் அந்த நிபுணர் குழு வரையில். ஆனால் வந்தார் என்றால் மின்சார அமைச்சர் ஒரு குழுவை கூட்டிகிட்டு வந்தார். அது நிபுணர் குழுவாக, அது மக்களுடைய கருத்தை கேட்பதற்கான குழுவாக தான் இருந்தது. மக்களுடைய கருத்து எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது ஒழிய, ஆனால் மக்களுடைய கருத்து ஒரு ஆக்ரோஷமாகத்தான் இருந்தது. அந்த மன்னார் தீவுக்குள் இந்த காற்றாலை மின்சாரத்தை கொண்டு வராதீர்கள் என்ற இதைத்தான் இருந்தது. பேசாலையில் அமைச்சர் எழும்பி, அதாவது அந்தளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்ல துணிய போது அவர் அங்கிருந்து அந்த கருத்துக்களை கேட்க முடியாமல் எழும்பி சென்று விட்டார். அதன் பின்பு இப்போ 1 மாதம் முடிந்த பின்பு ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்கா போவதற்கு முதல் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார், உடனடியாக செய்யுங்களான். இல்லை, இது உண்மையில் நான் நாடாளுமன்றத்திலும் பேசினேன். இது மனித உரிமை மீறல் உண்டு. மக்களுடைய உயிர்களை அவர் சரியான முறையிலே மதிக்கவில்லை என்பது
ரெண்டாவது விடயம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எங்களுடைய பங்கு தந்தையர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள், பெண்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். இது இது என்னத்துக்கு இந்த விடயம்? அதாவது நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மக்களுடைய உயிரை காவு உள்ளது. மன்னார் நகரத்தை பொறுத்த மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த 36 ஃபேன் போட்டதில் இருந்து மக்கள் வெள்ளத்துக்குள்ளாம் இருக்கான். இன்றைக்கும் அந்த மழை தண்ணீர் சில இடங்களில் தேங்கி தான் இருக்கு. இப்போ அடுத்த மழை காலம் வரப்போது வெள்ளத்துக்குள்ள தான் இருக்க போகிறோம். அதுக்கான வடிகால் திட்டங்கள் அந்த கம்பெனியால் செய்யப்படுது. இப்பையும் இந்த அரசாங்கம் கையெழுத்திட்ட இது சும்மா சொல்கிறாங்க, தாங்கள் பழைய அரசாங்கம் செய்யத்தான் செய்கிறோம். அப்படி இல்லை, இவர்கள் புதுசாக கையொப்பமிட்டிருக்காரு. கையொப்பமிட்டு தான் இப்போ மன்னாருக்குள்ள இந்த விடயங்களை இப்போ நேற்றைய தினம் உண்மையிலே அது வன்மையாக கண்டிக்கிறேன்னுடா. மக்களை துன்புறுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான செயல்பாடு மக்களுக்காக தானே. பொருளாதாரம் இந்த நாட்டை செழிப்பமாக கொள்றதுக்கான விடயம் மக்களுக்காகத்தான். மக்கள் ஒரு போராட்டமாக இருக்கிற போது நீ அடக்குமுறையை அதுக்குள்ளே திணிச்சா என்ன நடக்கும்? இப்போ இனி வரும் எந்த ஃபேனும் உள்ளே போவார். ஏன்னா இது ஆரம்பம் தாக்கப்பட்ட நிலையில் மக்கள் அந்த எங்களுடைய பங்கு தந்தையர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் இது ஒரு ஆக்ரோஷமான போராட்டமாக மாறும். இனி ஃபேன்கள் வந்தால் மன்னார் மாவட்ட நகரப்புறத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அங்கே வருவாங்க. வந்தால் அந்த ஃபேன் உள்ளே போவார். சில நேரத்தில் அதை அதுக்கான பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற அபாயங்களும் வரலாம். இப்போ இதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கும். ஏன்னா மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள அரசாங்கத்துக்கு இப்படி தான் பதில் சொல்லும். ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ உடனடியாக அவர் கையெழுத்து போட்டு 2-3 நாள்லேயே வந்துட்டு வரைக்குள்ளேயே அடிக்கிற உதைக்கிறோன்னு சொல்லி போனால் என்ன நிலவரம்? இது உண்மையில் ஜனாதிபதி பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுன்னு சொல்லி இனி மன்னாரில் ஒரு பாரிய பதட்ட நிலை உருவாகும். இந்த அது எப்படி அது மாறும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆரம்பமாக எங்களோட பங்கு தந்தையர்கள் மீதும் பெண்கள் மீதும் கையை வச்சிருக்கான். இது சர்வசாதாரணமான ஒரு பிரச்சனையாக இனி இருக்காது. ஆகவே இந்த விடயத்தில் அது ஜனாதிபதி அவர்கள் மீளவும் தன்னுடைய சிந்தனையை மாற்றணும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு பாரிய நிச்சயமாக அவர் சந்திப்பார். இந்த பிரச்சனையை அவர் அதுக்கு சந்தித்த பிறகு இழப்புக்கள் எல்லாம் வந்த பிறகு இதை நிப்பாட்ட வேண்டும் என்று நினைப்பது அது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம், அதாவது ஜனாதிபதியும் அரசாங்கமும் சரியான முடிவு எடுக்கும். இல்லைன்னா அடுத்த பொருட்கள் உள்போவது தடுக்கப்படும் மக்கள் வெள்ளத்தால். அது எப்படி தடுக்கப்படும்னு சொல்லலாம். அதே மின் கட்டணத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை அரசாங்க தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. மக்கள் அது ஒரு பாதகமான விளைவை பிரதேசத்துக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுகின்ற தருணத்திலும் கூட அரசாங்கம் விடாப்பிடியாக இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்ற விடயத்தினுடைய பின்னணியில் ஏதேனும் இன ரீதியான காழ்ப்புணர்வு ஏதேனும் இருக்கின்ற ஒரு பாணியை காணக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது இந்த அரசாங்கம் சாதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது இன ரீதியான கருத்துக்களுக்கோ இனவாதத்துக்கு இடமில்லை என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் இந்த விடயத்தில் மன்னார் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுதும் விடாப்பிடியாக அதனை நடாத்துவோம் என்று இருக்கின்றமையின் பின்னணியில் இனவாத ரீதியான ஏதேனும் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. இப்ப என்னடா அப்படியும் எடுக்கலாம். ஏனென்று சொன்னால் மக்கள் எதிர்க்கிறார்கள். அதை திணிப்பதற்கான செயல்பை அரசாங்கம் செய்கிறது. இது சிங்கள தேசத்தில் நடக்குமா? அவர்கள் இப்போ பொறுமை காக்கின்ற சூழலான் ஏற்படும். சிங்கள மக்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்தால் இந்த பேனை இப்படி வைபஸ் பண்ணி கொண்டு போவாங்களா? அது ஒரு கேள்விக்குறியான விடயம் தானே. ஆகவே இது ஒரு இனவாத ரீதியாக பார்க்கக்கூடிய விடயமாகவும் மாறி வருகிறது. ஏன்னா மக்கள் போராட்டம் இன்றைக்கு அந்த போராட்டத்தை என்ன காரணங்கள் என்று பார்த்தீங்கன்னா, 7 ஏக்கரில் ஒரு ஃபேன் போட்டணும். நகரப்புறத்தில் 7 ஏக்கர்னு சொன்னால் இப்போ 16 ஃபேன் உள்ள வரப்போகுது. இப்போ 7 ஏக்கர்னு சொன்னீங்கன்னா அங்கே மக்கள் தங்களோட சொந்த நிலங்களை விட்டு கொடுக்குற சூழல்லாம் வருது. இப்போ சில பேர் கஷ்டப்பட்டதால் விற்கிறாங்க. இப்போ அப்படியான ஒரு சூழல் வரையக்குள்ள அந்த மக்கள் தங்களுடைய பரம்பரையை கொண்டு செல்றதுக்கு என்ன எப்படி நிலம் இருக்க போகுது? இது 25 வருஷம் மட்டும் இது இருக்கும் மட்டும் சொல்கிறாங்க. 25க்கு பிறகு தான் இந்த இதில் அதாவது கால வரையறை 25க்கு பிறகு இதில் பிரியோசனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேனில் அந்த 7 ஏக்கரில்
ஒன்றுமே செய்ய முடியாது. வீடும் கட்ட ஏன்னா பெரிய தூண்கள், பெரிய பெரிய தூண்கள், அந்த தூணை உடைக்கவும் இல்லை. அப்படியானவர்கள் அந்த அந்த நிலத்தை பாவிக்கல. மற்றது மன்னாரை பொறுத்தமட்டில் நகரப்புறமும் கடலும் ஒன்றாக இருக்கு. அப்போ இந்த தூண்கள் போடப்படைக்குள்ள உப்பு தண்ணி நிச்சயமாக வெளியில் வர வாய்ப்பு இருக்கு, உள்ளுக்குள்ளே வர வாய்ப்பு. இப்போ உள்ளுக்குள்ளே வரையக்குள்ள கிணறுகள், அங்கே இருக்கிற எல்லா வயல் அந்த தாவரங்கள் வாழக்கூடிய தன்மையோடு இருக்கிற அந்த நிலங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்படும். அவை உப்பு தண்ணி வந்தால் அது பாலைவனம்தான். இப்போ அந்த வகையில் மக்களுடைய எதிர்ப்பு நியாயமாக இருக்கு. ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் சரியான முறையை கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இனப்பிரச்சனையை திணிக்கின்ற, இனப்பிரச்சனையை பேசக்கூடாது, இனப்பிரச்சனையை இங்கே உருவாக்க மாட்டோம், இனப்பிரச்சனை இனி இல்லை என்று சொல்லுகிற இந்த அரசாங்கம் மறைமுகமாக இந்த இனப்பிரச்சனையை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளாக இந்த மாறி வருகிறது. ஆகவே நிச்சயமாக ஒரு சிங்கள தேசத்தில் இதை கொண்டு போய் போடுறதுக்கு கடைசி மட்டும் அரசாங்கம் முனைச்சிருக்கார். இது தமிழர்கள் என்ற ரீதியில், மன்னாரில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்கிறார்கள் என்ற ரீதியில் அவை அதை அடக்குமுறையோட, இராணுவத்தோட, போலீஸோட எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு போய் பூட்டலாம்ன்ற ஒரு விஷயத்தில் அரசாங்கம் விடாப்பிடியாக இருக்குது. ஏன்னா அரசாங்கம் பாரிய சவாலை, அந்த பாரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும் நிச்சயமாக. ஏற்கனவே நாம் பார்க்கும் பொழுது இந்த காற்றாலைகள் அமைக்கப்பட்ட பகுதிகளில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வெள்ள அனர்த்தம், அதாவது சிறிய மழை பெய்தாலும் அந்த பகுதிகள் நீரில் மூழ்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது பறவைகளினுடைய வருகை குறைவடைந்திருக்கின்றது என்ற கருத்துக்கள் எல்லாம் காணப்படுகின்றது. ஆகவே மேலும் இவ்வாறான காற்றாலைகள் அமைக்கப்படுகின்ற பட்சத்தில் நம்முடைய தீவு எத்தகைய பாதக தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று குறிப்பிடல. உண்மையிலே பாலைவனமாக போகும். எங்களுடைய மன்னார் நகரம், அதாவது ஐலண்ட் மன்னார் பிரதேசம் பாலைவனமாக போகும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பறவைகள் வருகை குறைந்திருக்கிறது ஆய்வு சொல்லுது. அடுத்தது அந்த 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 இதில் சத்தம், அந்த சுத்துகிற போது சத்தம் ஒரு பாரிய அலை நிலத்திலே மோதுவது போன்று உணர்கிறார்கள் மக்கள். இப்போ படிப்பு குழந்தைகள் படிப்பில் கவனம் போகாது என்றால் இந்த சத்தம், இதய நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள். அதைவிட எங்களுடைய அந்த அந்த நகரப்புறம் எங்களுடைய தீவு உப்பு தண்ணியாக மாறி பாலைவனமாக மாறும். ஆகவே இந்த அபாயம் நிச்சயமாக இருக்குது. இது அரசாங்கத்துக்கு விளங்க மாட்டேங்குது. எங்களை மக்களுடைய உள்ளக பிரச்சனைகளை இப்போயும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 36 காற்றாலைகள் போடப்பட்டதால் பல பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதையும் போட்டால் என்ன நடக்கும்? அதான் வேணாம். ஆனால் இந்த காற்றாலைகளை போட வேணான்னு சொல்லலை. அதை இந்த அதாவது எங்களை ஐலாண்டுக்குள்ளே இல்லாமல் தள்ளி போடுங்க, அது பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தான் நாங்களும் எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நிலைமை மாறிட்டு இருக்குது. அதே போன்று இப்பொழுது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற தரப்பினர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், அரசாங்கம் செவி சாய்க்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அதற்கான நகர்வுகள் முன்னெடுக்க அதை நாங்கள் செய்துட்டு வரோம். சிட்டிசன் கமிட்டியும் எல்லாரும் இதை தயார்படுத்திட்டு வரோம். அதிகமாக வாரக்கிழமை மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் தாக்கப்பட்டு அது அந்த இதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை பெறுகின்ற முயற்சி செய்து வருகிறோம். ஏனென்றால் இப்போ ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபித்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதில் நாங்கள் பெயல் விட்டு விடுவோம். கோர்ட்ஸ் தன்னுடைய தீர்ப்பை மாறி சொன்னால், நாங்கள் போட்ட வழக்குக்கு மாறி சொன்னால் அது இன்னும் படுமோசமாகவே. ஆகவே நாங்கள் எல்லா விடயத்தையும் தயார் பண்ணியிருக்கிறோம். அது வெகு விரைவில் இந்த கிழமை ஏனால் பிடிவிட்ட அடுத்த 16 போட்டுருவாங்க. அப்போ இதை நிப்பாட்டுவதற்கான முயற்சி அதிகமாக நான் நினைக்கிறேன் இந்த வார கிழமைகளில் எங்களுடைய சிட்டிசன் கமிட்டி, பங்கு தந்தையர்கள், இதில் மற்றது இதுக்காக ஒரு கமிட்டி இருக்குது. அது நீதிமன்றத்தை நாட இருக்குது. நிச்சயமாக நாடி இதுக்கான ஸ்டே ஆர்டரை வாங்குறதுக்கு
நாங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கோம். அதே போன்று நீங்களும் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஜனாதிபதி ஒரு இயக்க பாணியில் நாட்டுக்கு முதலீடுகள் அவசியம், அதே போன்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது என்று பொருளாதார ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கின்றார் என்று. இதற்கு பதிலாக நீங்கள் எத்தகைய கருத்துக்களை அவரிடம் முன்வைத்திருந்தீர்கள்? எல்லா பிரச்சனையும் நாங்கள் சொன்னோம். இப்பொழுது அனுபவித்திருக்கின்ற பிரச்சனை, இனி வரப்போகிற பிரச்சனை, இனி என்னென்ன அங்கே நடந்துட்டு இருக்கின்ற பிரச்சனை முழுவதையும் சொல்லித்தான் நீங்கள் மக்களுடைய ஆதரவை, மக்களுடைய ஆலோசனையை பெறுவதற்கு உங்களுடைய நிபுணத்துவ ஒரு குழுவை அனுப்புங்கள். அவர்கள் வந்து மக்களோடு பேசட்டும், அவர்கள் ஒரு சீக்கிரமான அறிக்கையை உங்களுக்கு தரட்டும். அதன் பின்பு என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம்ன்றதான முடிவு. அப்போ ஜனாதிபதி அதையெல்லாம் செய்யாமல் கொள்ளாமல், சொன்னதை செய்யாமல் தான் சொன்னதை தான் செய்திருக்கார். எங்களுக்கு சொன்னதை அவர் செய்யலை, ஆனால் தான் சொன்னதை தான் செய்திருக்கார். இப்போ அது வந்து உண்மையில் ஒரு நம்பகத்தன்மை இல்லையே இந்த நாட்டு தலைவர்களுடைய கருத்தில். உண்டை சொல்லுகிறார், உண்டை செய்கிறார் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், இந்த மன்னார் காற்றாலை விடயத்திலும் சரி, ஏதேனும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் அண்மையிலும் கூட கடந்த மாத காலத்தில் ஒரு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அதே போன்று இளைஞர் ஒருவரினுடைய உயிரிழப்பை மையமாக கொண்டு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அதே போன்று இப்பொழுது மன்னாரில் இந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் முன் கொண்டு செல்லப்படுகின்றன. இப்படியான பின்னணியில் அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருப்பது, அவர்கள் இந்த தேர்தல்களில் அதிக பெரும்பான்மையை தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களிலும் பெற்றிருக்கின்றமையின் விளைவாக அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து, அரசியல் ரீதியில் வங்குரோத்து நிலையை அடைந்த தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகின்றார்கள் என்றவாறான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அல்லவா? இது தொடர்பிலான உங்களுடைய நிலைப்பாடு? இது அவர்களுடைய பொய் பிரச்சாரம். இது அவர்களுடைய பொய் பிரச்சாரம். நீ சொன்ன மாதிரியே தேர்தல் களத்தில் வந்து மன்னாரில் ஜனாதிபதி வந்து 2 விஷயங்களை சொன்னார். ஒன்று இந்த காற்றாலை, மற்றது இந்த கரியமண் அகழ்வு நிப்பாட்டப்படும், மக்களுடைய கருத்தை கேட்டு தான் செய்யும். அதே கருத்தை எங்களுக்கு சொன்னார். எப்படி தெரியுமா? தான் சொன்னது அதானியினுடைய காற்று அந்த மின்சாரம் பெறுவதற்கான வாய்ப்பை நிறுத்துவதாகத்தான் சொன்னேன், இதை சொல்லலை ரெண்டு மாதிரி சொன்னேன். இப்போ அவருடைய மனசில் வந்து இந்திய எதிர்ப்பு இருக்குது. இந்த இந்திய எதிர்ப்புக்காக வேண்டி பொதுவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நிப்பாட்டிட்டான். ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் செய்ய துவங்குது. இந்த அரசாங்கம் செய்ய துவங்குறதுக்கான நியாயப்பாட்டை இப்படி அவர் சொல்லிடுவார். இப்போ மக்கள் வந்து நாங்கள் வங்குரோத்து நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். நாங்கள் சொல்கிற மக்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய மக்கள் போராடுறாங்க, அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். மக்களுடைய போராட்டம் எந்த அரசியல் சார்ந்த விடயமாக இல்லை, அது மக்கள் சுயமாக நடத்துகிற போராட்டம். அது இவர்கள் வந்து அதை அரசியலாக்குறார். வங்குரோத்தில் அவங்க தான் தூண்டி விடுறாங்க. மன்னார் நகரப்புறத்தில் இருக்கிற எத்தனை ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் தானே வந்து போய் கலந்து கொண்டிருக்கார். அது வந்து வங்குரோத்து நிலையில் இருக்கிற மக்கள்னு சொல்லுவார் இல்லையே. இப்போ என்ன பொறுத்த மட்டும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன ரீதியாகவும் அவருடைய பார்வை இருப்பதாக நான் சந்தேகப்படுறேன். அதே போல் எங்களுடைய மன்னாரில் வந்து 2 விடயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வைத்தியசாலையில் பிரச்சனையை சொன்னார்கள். வைத்தியசாலை பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க. இது வந்து அந்த வைத்தியசாலை உண்மையிலே கவனிப்பாரற்ற நிலையிலே இருந்தபடியால் தான் அப்படியான ஒரு நிலைமை உருவாகி, இந்த மாகாண சபை முறைக்குள் இருக்கிற இந்த வைத்தியசாலை மாகாண சபை அரசாங்கம் இருக்கின்ற போது கூட கவனத்தில் கொள்ளவில்லை. பல காசுகள் வந்தது, மன்னார் புறக்கணிக்கப்பட்டது. இன்றைய மன்னார் மக்களுடைய சிந்தனை எப்படின்னா, அங்கே போனால் செத்து தான் வருவோம். ஆகவே ஆயரவர்கள் எங்களுடைய மன்னார் ஆயரவர்கள் தன்னுடைய கருத்தை ஜனாதிபதியும் சொன்னார். எப்படி இதை வந்து நடுவண் அரசு இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்பொழுது தான் எங்களுடைய மன்னார் மாவட்ட பள்ளி இது வைத்தியசாலை அபிவிருத்தி அடையும்னு சொல்கிறார். அது வந்து அவரை பல பேர் எதிர்க்கிறார். ஆனால் உண்மையில் அவர் சொன்னது உண்மை. இப்போ மாகாண சபை முறைக்குள் இருக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கலாம், வைத்தியசாலை இருக்கலாம், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகக்கூடாதுன்றதில் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும், இந்த மன்னார் வைத்தியசாலையை பொறுத்த மட்டும்
ஆயர் சொன்ன கருத்து சரி. என்றால் அவர் அந்த மக்கள் பட்டு உணர்கின்ற இன்றைக்கு மக்கள் வந்து அதுக்குள்ளே போனால் செத்து போயிடுவோம்னு நினைக்கிற அந்த தன்மை இருக்கிறது. ஆகவே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தான் ஆயர் அவர்கள் சொன்னார்களே. இந்த கணவர் மெக்க பிடிச்சிட்டு அவரை வந்து ஏதோ தாரவாத்த மாதிரி. இன்றைக்கு எத்தனை தேசிய பாடசாலைகள் வந்திருக்கு? யாராவது கேட்டாங்க? அது சம்பந்தமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கு பல வைத்தியசாலைகள் மாறி வருது. ஒவ்வொன்றும் தரங்கள் கூட கூட அது நடுவண் அரசுக்கு தான் போகும். இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா இப்போ யாழ்ப்பாண வைத்தியசாலை வந்து அது ஒரு தரம் கூடிய வைத்தியம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆயிருக்கு. அது சாதிமார் பயிற்சி கொடுக்கறது எல்லாம் அந்த மற்றது பல்கலைக்கழகத்தோடு மெடிசின் வைத்தியத்துறை உள்ள பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்கிற போது அது நடுவண் அரசுக்கு தான் மாறி இருக்கு. அவை இதை வந்து ஆயர் அவர்களும் ஏனையவர்களும் இதை இப்படி செய்யுங்கள்னு சொல்வதை தூக்கி பிடிச்சிட்டு காய்க்கிறதுல என்ன பொறுத்த முடியாது. இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மன்னார் மக்களுடைய மனநிலையை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளும். அந்த மன்னார் மக்களுடைய மனநிலையை தான் ஆயிரம் சொன்னார். ஆகவே அது அது ஆயருடைய கருத்து பிழையானது என்று சொல்வதற்கு யாரும் முன்வரக்கூடாது. அது வந்து மன்னார் மக்களுடைய மனங்கள், அந்த மக்களுடைய மனங்களுடைய எதிரொலியாகத்தான் ஆயர் அவர்கள் சொன்னார். ஆகவே இந்த 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 மன்னாரை பொறுத்தமட்டிலே எல்லா விதத்திலும் நசுக்கப்படுகிற ஒரு மாவட்டமாகத்தான் இருக்கு. ஏன்னா மன்னார் மாவட்டத்தை நான் பிறந்ததிலிருந்து ஒரு வளர்ச்சி இல்லை ஏன்னா புறக்கணிக்கிறாங்க. யாருமே அங்கே அமைச்சர்களோ அல்லது இங்கே உயர்ஸ்தானியர் ஆக்களோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா போரால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார். இந்த 3 மாவட்டத்தில் யார் பெரிய ஆக்கள் வர? ஜனாதிபதி கூட அங்கே வர்றார், யாழ்ப்பாணம் தான் போகிறார். போகிற உயர்ஸ்தானியர்கள் எல்லாரும் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் மையம் விட்டால் அது வந்து வடக்கில் அபிவிருத்தி செய்யப்படுதுன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த வந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் யாருமே வந்து பாதிக்க நான் பல முறைகளில் இந்த உயர்ஸ்தானியர்களை சந்திக்கக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்க அங்கே இந்த அமைச்சர்களை சந்திக்கக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன். பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன். ஓர வஞ்சனை செய்யாது. இது A9 ரோட் நல்லா இருக்கின்றபடியால் அப்படியே போவாங்க, எங்களோட பக்கமும் வாங்க. ஆகவே இந்த எந்த அரசு தலைவர்களும் எந்த அமைச்சர்களும் எங்களுடைய மன்னாருக்கு, வவுனியாவுக்கு, முல்லைத்தீவுக்கு வருவது இல்லவே இல்லை. அப்போ அபிவிருத்தி என்பது எப்படி வரும்? அந்த 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 விடயத்தில் வந்து என்ன பொறுத்த மட்டும் இவர்கள் எல்லாம் சமூகம் தரைக்குள்ள அந்த அந்த அங்கே இருக்கிற நிலைமைகளை உணர முடியும். ஆகவே சும்மா நாங்கள் மக்கள் போராடுறாங்க, மக்கள் கருத்து சொல்கிறாங்கன்றதுக்காண்டு அதில் குறை பிடிக்கிறதெல்லாம் அர்த்தம். எல்லோரும் வரணும், அங்கே வந்தால் தான் அந்த அவருக்கு மக்களுடைய மனநிலை தெரியும். அவை சும்மா இருந்துக்கிட்டு நேரே ஏனையினால் யாழ்ப்பாணம் போயிட்டு அபிவிருத்தி செய்கிறேன்னு அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை அது வந்து ஒரு பிரதேசவாதம் என்று எடுத்தாலும் நான் அதை அது பிரதேசவாதம் என்று சொன்னால், நான் கதைப்பது பிரதேசவாதம் என்று சொன்னால் கூட அதுக்கு நான் என்ன சொல்கிறது, அது அப்படியும் எடுத்துக்கொள்ளட்டும். தமிழ் கட்சிகளுக்கு இருக்கின்ற உள்ளக பிரச்சனைகள், அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவு பெரும்பான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு ஒரு சாதகமான விடயத்தையும் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளை நகைப்பாக பார்க்கின்ற ஒரு விடயத்தையும் தோற்றுவித்திருக்கின்றது அல்லவா? இது குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏன் நாம் ஒன்றிணைந்து பயணிக்க கூடாது என்ற விடயம் தொடர்பில்? உண்மையில இந்த விஷயத்தில் நான் வெக்கப்படுறேன். ஏனென்னா எங்களோட பலவீனங்கள், எங்களுக்குள்ள அடிபட்டு இருக்கிற அந்த பலவீனங்கள் மக்களை வெறுப்படித்து, மக்கள் வந்து தேர்தல் காலங்களில் அந்த அந்த வளவுகளுக்குள்ள 10 கட்சிகள் தங்க தேர்தல் வேட்பாளர்களை கொண்டு போய் களமுறைக்கு போனால் ஒரு வளவுக்குள்ளே 10 கட்சிகள் போகும். மக்கள் விரக்தி அடைஞ்சார். யாருக்கு போடுறது? நீங்கள் ஒற்றுமையாக வரையில் யாருக்கு போடுறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் கன பேர் போடாமல் விட்டாங்க, வாக்கு போய் போடாமல் விட்டாங்க. இந்த இவங்களுக்குள்ள அடிபட்டு கண்டு தனித்தனியாக வந்துடுது. சில பேர் மாற்றம் மட்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி எம்பிபிக்கு போட்டாங்க. இது வந்து சாதாரண சமிஞ்சை அல்ல.
நாங்கள் இப்படியே கதைச்சிட்டு இருந்தோம்னா நாளைக்கு மாகாண சபை தேர்தல் வருகிற போது அது ஆட்சியை பிடிக்கிற எம்பிபியாக மாறுகிற போது மக்கள் ஒரு மாற்றத்தை இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்களை திருந்த மாட்டாங்க, இவங்களை தள்ளியே வைக்கணுமென்று முடிவெடுத்தார்கள் என்றால் மாகாண சபை தேர்தல் வருகிற போது எம்பிபி ஆட்சியை பிடிக்கிற போது இனியும் தமிழ் தரப்பு தேசியம் மக்கள் விடுதலை ரெண்டெல்லாம் கதைச்சிட்டு இருக்க கட்சியை கலைச்சிட்டு போக முடியும். அந்த அபாய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் எந்த கட்சிகளும் அதை உணராமல் மக்கள் விடுதலை என்று சொல்லிக்கொண்டு சும்மா உதட்டளவில் சொன்னால் எங்களோட தேசியம்ன்றது இல்லாமல் போகின்ற அடியோடு அழிக்கப்படுகிற அபாயம் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இதுக்குள்ளே இனியும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்காமல் எங்களுக்குள்ளேயே அடிபட்டிருந்தோம்னா இந்திய தூதர் என்ன சொன்னார், மாகாண சபை எலெக்ஷன் வருவதாக இருந்தால் நாங்கள் அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர் அடிக்கடி இந்தியா சொல்லுது, இந்தியா எங்களை பார்க்குறதுலாம் நீங்கள் உண்டாவாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு நிலையில் நாங்களும் இப்பொழுது ஒரு தேசிய கட்சி ஒன்று வடகிழக்கில் வந்துட்டு இப்போ அதை நாங்கள் உடைச்சி திருப்பியும் அனுப்பணும்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். இந்த ஒற்றுமை வரையிலண்டா தேசியம் என்பது முற்றாக ஒழிக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் பிறகு ஏமாற்றப்படுகின்ற ஒரு நிலை தான் வரும். இவ்வளவு தியாகங்கள், இளைஞர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கஷ்டப்படுற குடும்பத்தில் உழைப்பவன் தான் போராட்டத்துக்கு சென்றான், உழைக்கிற பெண் தான் போராட்டத்துக்கு சென்றான். அவனுடைய கனவு அடுத்த தண்டை தம்பி அண்ணன் எல்லாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு மூச்சு, அதாவது சுதந்திர நாட்டில் மூச்சை விடணுமென்று தான் செத்தான். அவங்களோட அந்த தியாகத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு சும்மா ஒரு கதிர அரசியல் செய்யக்கூடாது. அப்படி கதிர அரசியல்னால் நம்ம கட்சி நடத்தக்கூடாது, நம்ம விட்டுட்டு போக முடியும். ஆகவே இதில் ஒற்றுமை வரையிலண்டா இனி வர்ற காலங்களில் எங்களுடைய மக்களும் அழிக்கப்படுகின்ற, எங்களோட மண்ணும் பிடுங்கப்படுகிற இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் தேசியம் பற்றி பேசாமல் மக்களுடைய போராட்டங்களை அப்படியான ஒரு நிலையை கொள்ளுகின்ற வாய்ப்பு அடியோடு அளிக்கப்படும். ஆகவே இந்த அபாயமணி மக்கள் அடிச்சிருக்காரு. நீங்கள் இப்படியும் செய்கிறீங்களா எங்களோட மாற்றங்கள் பெருசாக இருக்கு, உங்களை நாங்கள் தள்ளியே வைப்போம் என்ற அந்த செய்தி சொல்லப்பட்டது. ஆகவே அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வச்சுக்கொண்டு ஜேவிபிக்கு கூட விளையலைன்னு சொல்லியெல்லாம் சும்மா கதைக்கூடாது. உள்ளூராட்சி சபையில் சொந்தக்காரன் நிற்பான், ஒரு வட்டாரத்தில் சொந்தக்காரன் நிற்பான். இப்போ சொந்தக்காரன் இருக்கிறான்னா அவனுக்கு மக்கள் போடுவான். அதை வச்சவொன்னு ஜேவிபிக்கு விழுக்காடுன்னு சொல்லக்கூடாது. இந்த பெரிய பெரிய தேர்தல் வரக்குள்ள ஜேவிபி தான் எம்பிபி தான் அந்த அது தெரியுமா, அது என்ன, அது மக்கள் மத்தியில் இப்படி இருக்குது. அப்படி நாங்கள் இதில் ஒரு சாதாரண மக்களைப் போல நாங்கள் சிந்திக்க முடியாது. எங்களை மக்களையும் மண்ணையும் காப்பாற்றணும்னா ஒரு அணியில் நாங்கள் வரோம். இன்று நம்முடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். நாம் இடைவெளிக்கு செல்வதற்கு முன்னராக இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய பிளவானது எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற விடயம் தொடர்பில் பேசியிருந்தோம். நீங்களும் கூட அதனுடைய தாக்கத்தை உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இடம்பெற்று முடிந்த விடயங்களுக்கு அப்பால் எதிர்காலத்தில் நாம் எவ்வாறு செயற்பட போகின்றோம் என்பதுதான் இனிமேல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு நாட்டினுடைய ஒரு தேசிய கட்சி நம்முடைய பிரதேசத்துக்குள் அதிக பெரும்பான்மைகளை பெற்றிருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகின்றது? தமிழ் தேசியம் தொடர்பில் பேசுகின்றீர்கள். தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் என்று வரும் பொழுது பலரினுடைய தியாகங்கள் அதில் மறைந்திருக்கின்றது. இப்படியான பின்னணியில் தொடர்ச்சியாக அந்த தமிழ் தேசியம் என்ற உணர்வை ஒரு நகைப்புக்குரியதாக மாற்றிவிட முடியாது. ஆகவே நீங்கள் அடுத்த கட்டமாக இத்தகைய திட்டங்களை முன்னெடுக்க போகின்றீர்கள்? முதலாவது எங்களை பொறுத்தமில்ல ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டும் நாங்கள் இப்போ 2-3 தினங்களுக்கு முதல் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்றால் தமிழிசை கட்சியோடையும் காங்கிரஸோடையும் பேசி நாங்கள் இந்த வருகிற தேர்தலுக்கு உண்டாக, இது தேர்தல் கூட்டாக இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து எப்படி பயணிக்கிறதுன்றது பேசணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். அதை நாங்கள் இப்போ பார்லிமெண்ட்றபடியால் அதை செய்ய முடியல. நாளை அடுத்த கிழமையிலேருந்து அதை நாங்கள் துவங்க போகிறோம். துவங்கி முதல் தமிழ் கட்சியோடு பேச போகிறோம், அது பிறகு காங்கிரஸோடு பேச போகிறோம். வருகிற அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து
போகிற ஒரு தீர்மானத்தோடு தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது. இப்போ அந்த வகையில் இந்த இனி வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இப்பொழுது வந்திருக்கிறதில்ல. என்னென்னு சொன்னால் ஜேவிபி அங்கே எம்பிபி அங்கே வந்ததா அந்த விடயத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக இந்த ஒற்றுமையை வலியுறுத்தும், அதற்கான முயற்சிகளை எடுக்கும், அதற்கான விட்டுக் கொடுப்புகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அவை தமிழிசை கட்சியும் இதுக்கு ஒத்து வருவார்கள் நான் நினைக்கிறேன். என்றால் எல்லாரும் அடிபட்டு போயிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் அடிபாடுகள் இல்லைன்னு இல்லை, ஆனால் எல்லாரும் அடிபட்டு போயிருக்கிறோம். அப்படி அடிபட்டு போய் இருக்கிற சூழலில் நாங்கள் அண்ணன் நான் தம்பி என்றெல்லாம் போகக்கூடாது. சேர்ற கட்சிகள் அது தமிழிசை கட்சியோட போகிறோம் என்று சொல்லிச்சோன்னா தமிழிசை கட்சியும் எங்களோடு வருகிறது என்றால் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்யப்படும், எல்லாரும் சமனாக மதிக்கப்படும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ எங்களை 5 கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்குது. எல்லாரும் சமனான கட்சிகளாகத்தான் நாங்கள் அந்த கட்சியை பதிவு செய்திருக்கோம். இப்போ அது எந்த அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு போகக்குள்ள சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. நாங்கள் 5 பேரும் 5 பேராக இருப்போம். மற்றவர்கள் வருகிற போது எந்த சின்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த சின்னத்தை நாங்கள் இப்போ வீட்டு சின்னம் தான் பிரபலியமாயிருக்கு, மக்களுடைய மனங்களில் பதிஞ்சிருக்கு. மற்றது அவர்கள் இன்னும் ஒன்றை சொல்கிறார்கள், இது என்ன தலைவர் விட்டு சென்ற சின்னம், தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் விட்டு சென்ற சின்னம்னு தான் சனம் சொல்லும். அப்படியான இதை வீட்டு சின்னம் ஒரு பிரபலியமாகும். அந்த வீட்டு சின்னத்தை கடைசி நேரத்தில் பிரதேசபை நகரசபை வரைக்குள்ள தமிழிசை கட்சி அது தான் எடுத்துகிட்டு போய் நாங்களாம் ரோட்டில் வந்த மாதிரி உணர்ந்தோம். நானும் சித்தார்த்தரும் நாங்கள் உண்டாயிருந்தாங்க, ரோட்டில் வந்த மாதிரி உணர்ந்தோம். அதன் பிறகு தான் நாங்கள் அந்த 5 கட்சிகளை உருவாக்கி இந்த குத்துவிளக்கு சின்னத்தை நாங்கள் எடுத்து, இப்பொழுது சங்கி சின்னமாக இருக்கிறதுங்கிற சின்னம், அப்போ குத்துவிளக்கு சின்னத்தை எடுத்து நாங்கள் ஒரு அணியாகத்தான் இன்றைக்கிறோம், இந்த ஒற்றுமையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சிதஞ்சு போகலை, தனித்தனியாக இப்போ எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய கட்சி சின்னத்தில் வெளிச்சப்பட்டு சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம். அது மாதிரி புல்லட் தண்டை அது மாதிரி இபிஆரில் போட்டிடுது. நாங்கள் உண்டாத்தான் இருக்கு. அவை இந்த ஒற்றுமை என்பது பலமடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கையாக இருக்குது. அது சம்பந்தமாக பேசுவோம். பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு இப்பொழுது வந்தால்தான், கடைசி நேரத்தில் போய் பேசி இவங்க தேர்தலுக்காக தான் பேசுகிறான், இவங்க ஆட்சியை பிடிக்கிறது, இவன் இனி சீட்டுக்கு அடி போட போகிறான் என்றெல்லாம் கதைப்பாங்க. அப்போ அதுக்கு இப்போயே நாங்கள் பேசணும்னா சில விடயங்கள் போராட்டமாக இருக்கலாம், இப்படி பல விடயங்களை நாங்கள் ஒற்றுமையாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த கிழமையிலேருந்து நான் செய்ய போகிறோம். இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான முயற்சியை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய இருக்கிறது செய்யும். அதே போன்று இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது கடந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் முன்கொண்டு செல்கின்றது. அதற்கான நீதியை பெற்று தருவோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் உள்ளக பொறிமுறையினூடான தீர்வைத்தான் தாங்கள் வழங்க எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களோ மக்களினுடைய, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களினுடையதுமான நிலைப்பாடாக இருப்பது சர்வதேச கண்காணிப்பு இந்த விடயத்தில் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடோ இந்த உள்ளக பொறிமுறையை தாண்டி சர்வதேச கண்காணிப்பு என்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது மீண்டும் இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கின்ற விடயம் அங்கு ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடும் என்ற ஒரு கருத்துக்களை தென்னிலங்கையில் பரவலாக பேசுகின்றார்கள். உண்மையில் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அதாவது நாம் நம்முடைய மக்களுக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஆவல் எமக்கும் இருக்கின்றது. இருந்தாலுமே அரசாங்க தரப்பிலிருந்து குறிப்பிடப்படுகின்ற கருத்துக்களே நாம் சிறிதளவேனும் இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை கொள்ள முடியாது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது? இல்லைம்மா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ செம்மணி புதைக்குழி சம்பந்தமாக அரசாங்கம் நல்ல சமிஞ்சையை காட்டியது, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே அரசாங்கம் உலக நாடுகளிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், இந்த மனித புதைகுழிகள், செம்மணியிலே எடுக்கப்படுகின்ற மனித எச்சங்கள் பகுப்பாய்வு செய்வதற்கான
வசதி எங்களிடம் இல்லை. அதை வந்து உலக நாடுகளில் எந்த நாடு செய்ய போதோ அந்த நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாடு முன்வந்து இந்த பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த சில வேளைகளில் இந்த இதுக்குள்ள புதைக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வந்து சில வேளையில் இல்லாமல் போயிருக்கலாம். இப்போ நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை செய்ய போகிறோம். இந்த இந்த இதில் பாதிக்கப்பட்ட உறவுகள் யாராவது சொந்தக்காரர் இருந்தால் அந்த முறைப்பாட்டங்கள்கிட்ட தர சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். உங்களுடைய நல்ல ஒரு சந்தர்ப்பம், உங்களுடைய தொலைக்காட்சியின் ஊடாக அந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இந்த செம்மணியிலே பாதிக்கப்பட்ட, செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த உறவுகளுடைய சொந்தங்கள் இருக்கிறீர்களாக இருந்தால் அவர்களுடைய நீங்கள் தாராளமாக அங்கே இருக்கின்ற எந்த கட்சியிடம், தேசியத்தை பேசுகிற, தேசியத்துக்காக உழைக்கிற எந்த கட்சியிடையும் சென்று உங்களுடைய ஆதாரத்தை நீங்கள் நிரூபியுங்கள். அதை எழுத்து மூலமாக நீங்கள் நிரூபிக்க போது இந்த விடயத்தை கொண்டு நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு, இன்றைக்கு இந்த செம்மணி புதைக்குழி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு ஆதாரத்தை தந்திருக்கிறது. அவை சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் இரகசியமாக உங்களுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்படும். அவை இந்த தேசிய கட்சிகளுடைய இடங்களுக்கு சென்று நீங்கள் வந்து உங்களுடைய பதிவை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய தொலைக்காட்சி ஊடாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் வேறு எங்கேயும் முறையில் டான் டிவிக்கு தான் நான் இந்த கருத்தை சொல்லுவேன். அடுத்தது என்னென்னு சொன்னால், உள்ளக பொறுமுறை. இந்த அரசாங்கம் இதில் தன்னுடைய நல்லெண்ணத்தை காட்டிக்கொண்டு உள்ளக பொறுமுறைன்னு சொல்லுவேன். உதாரணத்தை சொல்கிறேன். ஐநா சபை 3-4 தீர்மானங்களை செய்ய சொன்னது. அதில் ஒரு தீர்மானம் இந்த காணாமல் போனவர்களுக்கான, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு காரியாலயம், ஒரு ஆஃபீஸ், அது இங்கே திறக்கப்பட்டு, அந்த திறக்கப்பட்டு அங்கே வந்து இந்த நீதிபதிகள், இளைப்பாறிய நீதிபதிகள் அப்படியெல்லாம் போடப்பட்டாங்க. அந்த திறக்கப்பட்ட 2-3 நாள்லேயே பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய அதாவது இந்த தாங்கள் பட்ட வேதனைகள், இந்த கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட சம்பவங்கள், யாரிடம் ஒப்படைக்கப்பட்டோம் என்றெல்லாம் அந்த தங்களுடைய அந்த வாக்கு மூலம் அளிப்பதற்கான ஒரு விடயத்திலே ஆர்வம் காட்டினான். ஆனால் அங்கே போய் சென்று அந்த ஆர்வம், அந்த அழுது தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வெளியில் வரைக்குள்ள சிஐடி, இராணுவ புலனாய்வு, போலீஸ் புலனாய்வு, இப்படி எல்லா படைகள்லையும் இருக்க புலனாய்வு அவங்கள விசாரிக்குது. என்ன சொன்னா, என்ன செய்தா, ஆறு செத்தது, ஆறுக்கு ஒப்படைச்சா அன்று சொல்லி விசாரிக்கக்குள்ள அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டு. இப்போ இங்கே வந்து உதாரணமாக சொல்ல முடியும், இங்கே வந்து ஒரு அந்த இராணுவ, அதாவது புலனாய்வு துறையினுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இந்த காரியாலயம் இருக்கு. ராயப்ப யோச பாண்டகே அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இப்போ நான் வந்து உங்களை கடவுளுக்கு சொல்கிறேன், சரி, பிறகு உள்ளக விசாரணை என்று சொல்லி உங்களை விசாரிக்கிறதுக்கு வரலாங்க. இப்போ நான் உங்களை விசாரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறதா? மனித உரிமை மீறலில் இங்கே எல்லாரும் தான் பாதிக்கப்படும். அதான் எல்லாரும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ யாரை வச்சு நீங்கள் இந்த மனித உரிமை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு உழைப்பாரிய சிங்கள நீதிபதி வர்றாருன்னு வைங்களேன், இந்த கமிட்டியில் உள்ளக விசாரணையில் சிங்கள நீதிபதி அவர்கள் போடப்படுறார். அப்படி போடக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட அந்த இராணுவம் தான் மனித உரிமை மீறலில் பல படுகொலையும் இனத்தில் செய்திருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டவரை தண்டிக்கிறதுக்கான இதை எழுதுவாரா? இல்லை. உள்ளக பொறுமுறை என்பது ஏமாற்றுகின்ற விஷயம். இதைத்தான் எல்லாரும் செய்தான். ரணில் அரசாங்கம் செய்தது, சந்திரிகா அரசாங்கம் செய்தது, ஜேஆர் அரசாங்கம் செய்தது. எல்லாரும் வந்து மாறி மாறி இந்த உள்ளக பொறுமுறையை, நான் உள்ளக பொறுமுறையை செய்கிறேன்னு சொல்லிக்குள்ள ஐநா சபையும் 2 வருஷம் கொடுக்குது. சரி, இதை பாருங்கன்னு. ஏன்னா ஐநா சபைக்கு வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஐநா சபையினுடைய வலுவான
ஆழமான கருத்துக்கள் வெளியில் வருது. இந்த அரசாங்கத்தை கண்டிக்கிற வகையில் அவர்களுடைய கருத்துக்கள் வருது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தாமல் காலக்கேடு, அது அந்த அந்த காலத்தை கூட்டுகின்ற ஒரு செயல்பாடு வரைக்குள்ள அதெல்லாம் எங்களை மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது. எங்களோட மக்கள் இந்த ஐநா சபையை நம்பி இருந்தாங்க. ஏன்னா அந்த ஐநா சபையை இந்த கதவை தட்டியது எங்களுடைய தியாகங்கள். இன்றைக்கு போராடுற அம்மா மாற்ற தியாகங்கள். இன்றைக்கும் அது நிறுவுத்தான் நெருப்பாக இருக்குன்னா காணாமல் போல வலிந்து காணாமல் போனால் அம்மாமாருடைய அந்த போராட்டம் இல்லாட்டி இன்றைக்கு போரெல்லாம் நடந்துட்டு இருக்கக்குள்ள எங்களோட விஷயம் வராது ஐநா சபை. ஆனால் அந்த தியாகம் தியாகத்தில் செத்து மடிந்த எங்களுடைய பொதுமக்கள், எங்களுடைய போராளிகளுடைய அந்த 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 வீரம் தான் ஐநா சபையை தட்டி இன்றைக்கும் அது பேசு பொருளாக இருக்கு. ஆகவே இந்த ஐநா சபையில் மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் போக காரணம் இந்த வருகிற அரசாங்கம்லாம் 2 வருஷம் கேட்கும், ஒன்றும் செய்யாது. பிறகு திருப்பியும் 2 வருஷம் ஐநா சபை கொடுக்கும். எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்களும் பேச்சளவில் இருக்காமல் புலம்பெயர்ந்த உறவுகள் இதில் வந்து எங்களோட டயஸ்போரா இதில் வந்து நிறைய தங்களுடைய காசை செலவழித்து இதில் வேலை செய்கிறாங்க. ஐநா சபைக்கும் போய் கருத்துக்கள் சொல்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிற ஒரு செயல்பாட்டை எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் செய்யலாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முதல்ல நாங்கள் ஒற்றுமையாகும். இந்த ஒற்றுமையாகி வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகளை நாங்கள் ஒற்றுமையாகும். அங்கேயும் பிரிஞ்சு தான் கிடக்கும். இப்போ ஒற்றுமையாக்கி இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போகிறதுக்கான செயல்பாடுகளை செய்தோம்னா நிச்சயமாக வெல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு உதாரணம் இந்த செம்மணி புதைகுழி கிடைச்சிருக்கு. இப்போ மண்ணால் கிடைச்சி அது காசு இல்லாமல் பண்ணிட்டான். முல்லைத்தீவில் கிடைச்சது அது காசு இல்லாமல் பண்ணிட்டான். அப்போ இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்க போய்க்குள்ள செம்மணி எங்களுக்கு ஒரு ஆதாரமான சாட்சியமாக இருக்கிறபடியால் நிச்சயமாக உள்ளக விசாரணையை நாங்கள் எதிர்ப்பதற்கான நோக்கங்கள் இதுதான். ஆகவே சர்வதேச நீதிமன்றத்துக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் இதுதான் எங்களோட பிரதான சிந்தனையாக செயல்பாடாக இருக்க வேண்டுமே ஒழிய இல்லாட்டி இந்த அரசாங்கம் 2 வருஷம் கேட்டு ஒன்றும் செய்யாது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கிய விடயம், ஆயுத போராட்டத்தை திறந்து ஜனநாயக வழியை தேர்ந்தெடுத்தவர் நீங்கள். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டு செல்கின்றது. இப்படியான பின்னணியில் தமிழின பிரச்சனைகளுக்கான தீர்வை எந்த வழியில் சென்றிருந்தால் சாத்தியமாக்கி இருக்க முடியும் என்று ஏதேனும் சிந்தித்ததுண்டா நீங்கள்? என்ன பொறுத்தமில்ல இப்பயும் துவக்கோடு இருக்கணும் தான் இருக்கும். இந்த அரசாங்கம் எப்பயும் வந்து ஆயுத போராட்டம் பேச்சுவார்த்தை மேசைக்கு தான் கொண்டு வந்து விடும். இந்த ஆயுத போராட்டங்கள் உச்சக்கட்டம் வரைக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரும். அதில் இணக்கப்பாடுகள் வரும், அதில் தீர்ப்பு வரும். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இந்த ஆயுதங்களை வச்சிருக்கக்குள்ள இந்த அரசாங்கம் ஓடி ஓடி வந்தது. உலக நாடுகள் எல்லாம் இதுக்குள்ளே வந்து தலையை போட்டு இவ்வளவு விஷயங்கள் சாதிக்கலாம், இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் செய்தானோம்ன்றெல்லாம் சொன்னோம். இப்போ ஏன் நான் என்று கணக்கெடுக்கலாம், கத்திரம் ஜனநாயகம்னு சொல்கிறோம். இந்த எங்கட ஆயுத போராட்டம் எப்படி முளைச்சதுண்டாமா? அகிம்சை போராட்டம். இந்த அகிம்சை போராட்டத்தினுடைய குரல் வளைகள் நசுக்கப்பட்டதன் பின்னணியில் தான் இந்த அகிம்சை போராட்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைச்ச பிறகுதான் ஆயுத போராட்டம் வந்து. ஆகவே இந்த நாட்டில் அகிம்சை போராட்டம் என்பது இந்த உதாரணத்துக்கு மன்னார் அகிம்சை போராட்டம் கணக்கெடுக்கப்படவில்லை, அடக்குமுறைக்கு தான் இன்றைக்கு மீண்டும் வருது. இனி மக்கள் வந்து தங்களுடைய கைகளில் அடக்குமுறையை உடைக்கிறதுக்கு தங்களோட கையில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டா பயங்கரவாதி என்றுவான், அல்லது அரசாங்க சொத்தை நாசமாக்கணும் என்று சொல்லுவார். ஆகவே இந்த இந்த ஜனநாயகம் என்பது நாட்டில் இல்லை, சும்மா ஒரு பேச்சு பொருளாகத்தான். ஆகவே இந்த ஜனநாயகம் எப்படி குரல் நிலைகள் அந்த 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 தன்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆயுதம் இருக்கைக்குள்ள தியாகங்கள் நடந்தது, சண்டை நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் இவர்கள் பயந்தார்கள். எங்கட நாடாளுமன்றத்தில் இருக்கைக்குள்ள வந்து சொல்லுவார்கள், என்ன நாடாளுமன்றம்
தாக்கப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு சொல்லிடுறோம், நாங்கள் ஓடிடுறோம், நீங்கள் சொல்லாங்கலாம் வெளியில் போகிறாங்க, இப்படியெல்லாம் அச்சத்தோடு இருந்தார். ஜேஆர் காலத்திலேருந்து அச்சத்தோடு இருந்தார். இந்தியா தான் அதுக்கு வித்துட்டது. ஆரம்பத்தில் அந்த வரவேணாம்னு சொல்ல விமானம் மூலம் வந்து சாப்பாடு போட்டு எல்லாம் செய்யுது. 2 மந்த்து போட்டு கலவரம் வந்தபோது இந்தியா தான் எங்களை அரவணைச்சு. அப்போ அப்படி இருக்கத்தக்கதாக என்ன பதில் நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த அரசாங்கம் எங்களுடைய பக்கம் வந்து மண்டியிட வேண்டுமாக இருந்தால் இந்த ஆயுத போராட்டம், ஆயுதம் கையிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த ஆயுதம் இருந்தால்தான் இந்த அரசாங்கம் அடிபணி. இன்றைக்கு விடுதலை புலிகள் பலகீனப்பட்ட, அதாவது அது மௌனமாக்கப்பட்ட விடுதலை புலிகளை போராட்டத்தை மௌனமாக்கிய பின்பு இந்த அரசாங்கங்களை கணக்கே எடுக்குது. அப்போ ஒவ்வொரு போராட்ட இயக்கம் செய்த தியாகங்கள் இன்றைக்கு அற்றுப்போய், கடைசியாக விடுதலை புலிகள் செய்த தியாகங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசும் பொருளாக போயிட்டு எங்களை யாரும் கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுக்க வைக்கணும் என்றால் ஆயுதம் கையில் இருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த அரசாங்கமும் கூட ஒரு போராட்ட இயக்கமாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஆயுத போராட்டத்தினுடைய தியாகங்கள், வலிகளை உணர்ந்தவர்களாகத்தான் இந்த அரசாங்க தரப்பினரும் இருக்கின்றார்கள். இருந்தும் கூட ஏன் அதனுடைய நியாயமான தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு அவர்கள் பின்வாங்குகின்றார்கள்? நான் நினைக்கிறேன் ஆட்சியாளர்கள், இப்போ போராட்ட இயக்கத்தில் ஆட்சியாளர்களாக மாறக்குள்ள இந்த பலகீனங்கள் வருகிறது போல இருக்கு. இவ்வளவு காலமும் ஜேவிபி வந்து தன்னை கட்டுக்கோக்காக வளர்த்து வந்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழர்கள் தரப்பில் ஒரு அநீதி நடக்கிற நிலைமை தான் இருக்கு. இன்றைக்கு மதவாதம் இல்லைன்னு சொல்கிறார். இன்றைக்கு ஒரு பிக்கு தன்னுடைய கோயிலை செய்து ஒரு பிரச்சனை வரணும்னா அதில் தட்டி கேட்குறாங்க. மதவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இனவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதற்கு தீர்வை சொல்ல இல்லை. ஆகவே இந்த ஆயுதப்பட நான் முந்த நாள் பாராளுமன்றத்தில் பேசினேன். இந்த மன்னார் சம்பந்தமான முடிவை வந்து ஜனாதிபதி அவர்கள் மீள் பரிசீலனை செய்யணும். என்ன நீங்கள் இயக்கத்திலேருந்து வந்தீங்க, நீங்கள் இயக்கத்தில் ஒரு இயக்கத்தை நடத்தி இயக்கத்தோடு வந்து துவக்கெடுத்து ஒரு இனம் சார்ந்த விடுதலைக்காக வந்தீங்க. அந்த இனத்தை எப்படி அந்த ஒரு இனத்தை காப்பாற்றுவதற்காக விடுதலைக்காக வந்தீங்க. நீங்கள் ஒரு இனத்தை அழிக்கப்படும். ஆகவே அந்த உணர்வு வந்து மாறுபடக்கூடாது உங்களோட ஆட்சியில். அதே அந்த உணர்வு இருக்கும். அப்போ தான் நல்லாட்சி செய்யலாம். அதை விட்டுட்டு சிங்கள தேசத்தினுடைய பார்வை, சிங்கள தேசத்தினுடைய ஆதரவு எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் என்று கருதி செயல்படுவார்களா இருந்தால் இது வந்து இன ரீதியான ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவை என்ன பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன், இவர்களும் ஆயுத போராட்டத்தை மறந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுகிறது. ஏன்னா ஆயுத போராட்டத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த மக்களுடைய நலன் சார்ந்து தான் இருப்பார், அந்த மக்களுடைய பிரச்சனை சார்ந்து தான் இருப்பார், அந்த மக்களுடைய என்ன பிரச்சனை, அதாவது என்ன தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்துத்தான் இருப்பார். இப்போ அந்த வகையில் இந்த அரசாங்கமும் தன்னுடைய அந்த யுத்தி இல்லாத எதற்காக மக்களுக்காக போராடணும் என்ற அந்த தியாகத்தை படிப்படியாக ஆட்சியிலே வருகிற போது மறக்க நினைக்கிறார்களோ என்றுதான் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்தோ அல்லது ஏனைய பிரதேசங்களிலிருந்து மன்னாருக்கு செல்லுகின்ற பொழுது மன்னார் பாலத்திற்கு அண்மையில் ஒரு சோதனை சாவடி இடப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இரவு நேரங்களில் செல்கின்ற பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த பேருந்துகளில் பயணிப்பவர்களினுடைய பெயர் விவரங்கள் அதே போன்று அடையாள அட்டை இலக்கங்கள் பதிவு செய்யப்படுவதனால் மக்கள் அசௌகரியத்துக்கு உள்ளாவதான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அந்த விடயத்தை எதற்காக அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் என்ற உணர்ந்திருக்கிறது. இப்போ மன்னாரில் இருக்கிற நான் இப்போ வாலத்தை கடந்து போய்க்குள்ள பரிசோதனை செய்யப்படுகிறது, எல்லாம் நடக்கும். இல்லை ஒரு விஷயத்தை நாங்கள் அந்த பரிசோதனை சாவடிகள் வருவதற்கான காரணம் என்ன? சண்டை இல்லை,
மன்னாரிலிருந்து கூடுதலான இந்த போதைப்பொருள் வஸ்துக்கள் கடத்தப்படுவதான ஒரு முறை. கனவேர் பிடிபட்டிருக்காங்க, கிலோ கணக்கில் பிடிபட்டிருக்கு. அதற்கான வாய்ப்பை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையில் இந்த இது வந்தாலும், ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அப்படியாக போதைப் பொருட்களுக்கான நகர்வுகளை சோதனைகளை மேற்கொள்கின்றோம் என்று அரசாங்கம் குறிப்பிட்டது என்றால் பயணிகள் கொண்டு செல்கின்ற பொதிகளை பரிசோதித்திருக்க வேண்டும். வெறுமனே அவர்களுடைய பெயர்கள், அடையாள அட்டைகள், இலக்கங்கள் மாத்திரம் பதிவு செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த போதை வஸ்துக்கள் கடத்தப்படுவதாக அதை தடுக்க வேண்டும் என்று தான் இது போடப்படும். ஆனால் இன்றைக்கும் மிலிட்ரி வந்து அந்த மைண்ட்லேருந்து மாறேன். என்ன மைண்ட்? இதை செக் பண்ணுறது, ஐடென்டி கார்டு கேட்குறது. இந்த போர்க்காலத்தில் இருந்த மிலிட்ரி தான் அங்கே இருக்கு. அவருடைய மைண்ட் வந்து மாறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, முதல் போட்ட உடனே இந்த சும்மா எல்லாம் விட்டாங்க. பிறகு பார்த்தா இப்போ ஐடென்டி கார்டு. நீங்கள் சொன்ன மாதிரி பேக்கை செக் பண்ணும், பொதிகளை செக் பண்ணும். ஆனால் அது இல்லாமல் ஐடென்டி கார்டையும் பேரையும் எழுதி வைக்கணும்னா என்னத்துக்கு எழுதுறாங்க? போகிற நீ இப்போ போகிற ஆளை ஒரு பொருளை கொண்டு போகிறாருண்டா அது எப்படி உன்னால் எழுதி வச்சா சரியா? அவை இந்த மிலிட்ரியோட மைண்ட் செட் மாறி அவர்கள் வந்து இந்த போருக்குள்ளே இருக்கிறத போலாம் இருக்காங்க. அதுவும் தமிழ் தரப்பில், தமிழ் ஏரியாவில் இப்படியான செக் பாயிண்ட் வந்து அது அவர்களுடைய அந்த சிந்தனையிலே வந்துடும். எல்லாரையும் செக் பண்ணணும், எல்லாரும் ஐடென்டி கார்டு வாங்கணும், எல்லாரும் பார்க்கணும். அதுதான் நடக்கும். ஆகவே நாங்கள் எங்கட பக்கம் ஒரு பிழை இருக்குது. மன்னார் மாவட்டத்தில் இருந்து இந்த போதை வஸ்துகள் போகிறதுக்கான தடுப்பை அவர்கள் போட்டு இந்த போர் சிந்தனையோடு இருக்கிற இராணுவத்தை போட்டதால் இந்த அவசூரியங்களை நாங்கள் எங்களோட மக்கள் சந்திக்கிறோம். நாங்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் இதை கதைச்சினோம். அதை எடுக்க வேணும் என்று நாங்கள் சொன்னாங்க. எடுத்து தள்ளாடி கேம்புக்கு முன்னால் போடுங்க. இது வந்து ஒரு மக்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கிறது. அவை தள்ளாடி அந்த அதில் செக் பாயிண்டை போட்டு நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கவனத்தில் எடுப்பதாக தெரியவில்லை. அந்த பாலத்தில் இருக்க தேவையில்லை. தள்ளாடி அந்த 4 சந்தியில் அதில் மறிச்சாலே காணும். மறிச்சு நீங்கள் ஏதாவது செய்யணும். இது வந்து மக்கள் அதில் போய் பார்த்து, கடலை பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கத்தான் வேணும். அது சொன்னால் காய்ச்சாலும் ஏறுதில்லை. இந்த மிலிட்ரி, இந்த இராணுவத்தினுடைய சிந்தனை மாறுதில்லை. ஆனால் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய இந்த ஒரு என்ன சொல்கிற அந்த போதை வஸ்துக்கள் ஒரு கொஞ்சம் பேர் செய்கிற அடாவடித்தனத்தால் மன்னார் மாவட்டமே, மக்களே ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு நிலையில் வந்திருக்காங்க. எல்லாரும் உணர்ந்தால் தான் இந்த விடயங்களை நாங்கள் இல்லாதவழிக்கு செய்யலாம். அதே போல இந்த மன்னார் பகுதியை எடுத்து நோக்கும் பொழுது கடலோர பாதுகாப்பு படையினர், அதே போன்று கடற்படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலுமே கூட இந்த போதைப் பொருள் கடத்தல், அதிலும் கேரளா கஞ்சா அதிக அளவில் மன்னார் கடலோரங்களில் நூடாக கடத்தப்படுவதான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. உண்மையில் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு எத்தகைய நகர்வுகளை மேற்கொண்டால் பொருத்தமானதாக இருக்கும்? நீங்கள் ஏதேனும் ஆலோசனைகளை உரிய தரப்பினருக்கு வழங்க? கடற்படை நேர்மையாக நியாதியாக நடக்கும். கடற்படையே காசை வாங்கிட்டு அவனை விடுறான். கடற்படையோட சம்பந்தம் இருக்கு. ஒரு பொருளை கொண்டு வரான்டா கடற்படையோட உடந்தை இருக்கிறபடியாக இவ்வளோ கிலோ கணக்கில் கொண்டு வந்து வேறு யாரோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் அப்படி தான் பிடிக்கலாம். கடற்படை என்னத்துக்கு இருக்கு? இதை கையாளுறது. அதே மாதிரி முப்படைகளிலும் இந்த ஊடுருவல் இருக்கு. ஜனாதிபதி பேசைக்குள்ள சொன்னார். அது நல்ல பேச்சு உண்டு. அதாவது போதவசுக்காரர்களோட தொடர்பு எல்லாரும் திருந்தோணும். அப்படி இல்லாட்டி வேலையை விட்டு போகணும். நான் அது அப்படி கண்டுபிடிச்சோம்னா தண்டிக்கப்படுவீர்கள். ஆனால் அதை முதல் இல்லாமல் பண்ணும். அந்த 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 கையாடல்கள் செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்படும். அப்படி பிடிச்சி 2-3 பேரை உள்ளே போட்டால் இந்த பாதுகாப்பு தரப்பில் இருக்கிற விஷயங்கள் மாறும். அது மாறாத வரைக்குமா இது கட்டாயம் இந்த நிகழ்வுகள் நடந்தே இருக்கு. இப்போ பாதுகாப்பவன் கடனாக இருக்கிற போது அது எப்படி ஒரு பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நம்பி படுக்கிறது?
அப்படி ஒரு சூழல்லாம் இன்றைக்கு இருக்கு. முப்படைகள்லையும் இந்த போதவசக்காரருடைய ஊடுருவல் இருக்கு. ஜனாதிபதி அவர்கள் சொன்ன கருத்தை கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. முழுமையாக அதை செய்யக்குள்ள உண்மையிலே நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த கடத்தலை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கலாம். ரயில் சேவை ஈடுபடுத்தப்படுகின்றது. மன்னாரை பொறுத்தவரையில் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் வரையிலான ரயில் சேவை காணப்படுகின்றது. ஆனால் அந்த ரயில் சேவை இயக்கப்படுகின்ற நேரம் தொடர்பில் ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றது அல்லவா? அதிகாலை வேளையில் அந்த புகையிரதம் இயக்கப்படுகின்றது. தலைமன்னார் உள்ளடங்கலாக தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளினூடாக அந்த புகையிரதமானது கொழும்பு கோட்டையை வந்தடைகின்றது. ஆனால் அதிகாலை வேளையில் 4 மணி அளவில் அந்த புகையிரதம் ஆரம்பிக்கின்ற மெயின் காரணமாக ஒரு பொது போக்குவரத்து சேவையை நாட முடியாமல் இருக்கின்றது. அதாவது தங்களுடைய வீடுகளிலிருந்து மக்கள் உரிய புகையிரத நிலையங்களுக்கு செல்வதற்கு தனியார் ஒரு முச்சக்கர வண்டியை பெற்று தான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது சாதாரணமாக தலைமன்னாரில் இருந்து கொழும்பு வரை பயணிப்பதற்கான 3ஆம் வகுப்புக்கான அந்த புகையிரத கட்டணம் 500 தொடக்கம் 600 ரூபாய்க்குள் இருக்கும் என்றால் மன்னார் பகுதியில் இருக்கக்கூடியவர்களே, மன்னார் நகரப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் மன்னார் புகையிரத நிலையத்துக்கு செல்வதற்கு அதிகப்படியான நிச்சயமாக 800 ரூபாயோ இல்லாவிட்டால் 750 ரூபாய் கட்டணத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது. ஏன் இந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது? அது மன்னார் பகுதியில் மாத்திரமல்ல, அந்த பகுதியினூடாக புகையிரதம் செல்கின்ற பகுதிகளினூடாக பல கிராமங்கள் இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அதிக அளவில் புகையிரத சேவையினூடாக பயணிக்க எத்தனிக்கின்றார்கள். அதாவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கஸ்தலம் காணப்படுகின்றது, மடு தேவாலயம். அங்கு வருகை தருகின்ற மக்களும் கூட அந்த புகையிரத சேவையினூடாக பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் நேர அட்டவணையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் எத்தனை ரயில் ஓடுது? மன்னார் சம்பந்தமாக நாங்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் ஒரு பஸ்ஸை ஓட சொல்லி கேட்டோம். அதாவது ஷார்ட் சர்வீஸ் டவுனில் இருந்து ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்னு கேட்டோம். அது ஓடுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை, நான் அதை பார்க்கல. மற்றது இந்த நேர விஷயத்தை மாற்றணும்னு சொல்லியும் நான் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி பதிலாக கேட்டிருந்தேன். அதையும் அதை பரிசீலிப்பதாக தாங்கள் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது இப்போ நான் கேட்டே கனகாலமை. இப்போ அடுத்த பாராளுமன்றத்தில் இது ஒரு கேள்வியாக பாயிண்ட் போர்டராக கேட்கும். அதான் நான் முதலே நாங்கள் பேசணும் தானே. மன்னார் அந்த செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி என்ன சொன்னாலும் ஈடுபடுறது. இந்த மன்னார் மக்களை அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்க்கலாம். ஆகவே இந்த விடயத்திலையும் இந்த அரசாங்கம் ஒரு இந்த இப்படியான மெத்தனை போக்க காட்டுது. இப்போ நல்ல ஒரு ஏசி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டு போடணும், இந்த ஷோர்ட் சர்வீஸ் ஓடணும். ஷோர்ட்ஸ் எல்லாம் ஓடைக்குள்ள அந்த மக்கள் அந்த ரயிலில் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. கூடுதலான பயணிகள் கொழும்புக்கு போவாங்க. இப்போ அப்படி போகக்கூட வாய்ப்பை உண்டு பண்ணுனா அது அரசாங்கத்துக்கு தான் லாபம். இப்போ ஆக்கள் வர்றாங்க இல்லைன்னு சொல்லி சும்மா ஓடிட்டு இருக்குல்ல, பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த விடயங்களை கையாளணும் அரசாங்கம், அமைச்சர் இதில் கையாளும். கையாளுகிற போகிறது தான். இன்றைக்கு ஜேவிபி எம்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார். வன்னியில் நான் நினைக்கிறேன் 1 2 3 பேர் இருக்கான். இந்த 3 பேரும் ஒரு குழுக்கள், அதாவது இந்த அபிவிருத்தி குழு தலைவராகவும் இருக்கார். இப்போ அவங்களும் இதில் கவனத்தில் எடுக்கணும். அதே போன்று இந்த புகையிரத முற்பதிவுக்கான விடயங்களிலும் பிரச்சனை இப்போ தீர்க்கப்பட்டிருக்காரு. நிச்சயமாக. ஏனெனில் தலைமன்னாருக்கு போய் புக் பண்ணணும்னு சொல்லி மிஷின் பாதிக்கப்பட்டு அது செய்துட்டாங்க. நாம் அதிகப்படியாக பார்க்கும் பொழுது இந்த முற்பதிவு தொடர்பிலான விடயங்களை எடுத்து நோக்கும் பொழுதும் தலைமன்னாரில் இருந்து நாங்கள் முற்பதிவை ஆரம்பிக்கின்றோம் என்றால் நேரடியாக குறிப்பிட்ட நிலையங்களுக்கு சென்று முற்பதிவை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கும் பொழுது அந்த ஆசனங்கள் பூரணமடைந்து விட்டன என்ற ஒரு பதிலைத்தான் ரயில் நிலையங்களில் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த ஆசனங்கள் வெறுமனே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன அல்லவா? ரயிலில் நிறைய அனுபவப்படுறீங்க போல.
உண்மையில் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் சரி. ஏனெண்டா ஒரு இடத்துல போய் ஆசன பதிவு வரைக்குள்ள மற்ற இடங்களில் ஃபுல்லாகி அது அங்கே ஃபுல்லாகினா இங்கே கிடைக்காது. இது வந்து வரையறுக்கப்படணும். இந்த ஸ்டேஷனுக்கு இது அதாவது நம்முடைய பார்வையில் மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகையிரதம் அவர்களுக்கே பயனளிக்காத வகையில் இருக்கும் பொழுது அது ஒரு அது வீணாக இப்போ டீசல் செலவு இருக்கிறதுல போக்குவரத்து மக்கள் பாதிக்கல ஓடிட்டு இருக்கு. அதுக்கான மக்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான திட்டங்களை அரசாங்கம் அறிவிக்கும். பார்ப்போம். நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைச்சரை பார்த்து கதைச்சி இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். என்ன பொறுத்தவரை கதைச்சிருக்கேன், பதில் தந்தார் செய்வோம் என்று மீண்டும் கதைப்போம். அதே போன்று மக்களிடம் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. முதலாம் வகுப்பு இருக்கின்றது புகையிரதத்தில், 3வது கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இரண்டும் இருக்கின்றது. ஆனால் செகண்ட் கிளாஸ் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றது. அதற்கு காரணத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? இப்போ நம்ம ஆக்கள் இல்லை, ஆக்கள் போகிறதில்லை. அப்போ ஆக்கள் ஏறாமல் விட்டால் ஆக்கள் கூட காட்டைக்குள்ள இந்த கிளாஸ்கள் எல்லாம் கூடும். இப்போ ஆக்கள் இல்லாத நேரத்தில் இந்த இந்த விடயங்களை வந்து சரியாக கொண்டு போனால் தான் ஜனங்கள் வரும். அப்போ தான் இந்த செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் பெறும். ஆனால் இதில் ஒரு விடயம் இருக்கின்றது, நீங்கள் அவதானித்திருக்கின்றீர்களோ தெரியவில்லை. இங்கு கொழும்பிலிருந்து நாம் தலைமன்னார் வரையிலான சேவையை முன்பதிவு செய்கின்றோம். அப்பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஆசனங்கள் பூரணமாக, அதாவது தலைமன்னார் வரைக்குமான அந்த புகையிரதம் ஆசனங்கள் முன்பதிவு செய்து நிறைவடைந்து விட்டன என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நாம் புகையிரதத்தில் பயணித்தோம் என்றால் அனுராதபுரத்திற்கு பின்னராக தலைமன்னாரோ அதனை தாண்டிய ஏனைய பிரதேசங்களுக்கு செல்பவர்களினுடைய எண்ணிக்கை வெகு குறைவாக இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த முன்பதிவு விடயத்தில் இருக்கின்ற சிக்கல் நிலைகள். இதனை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? இது குறித்து குறிப்பிட்டிருக்கின்றீர்களா? இது சம்பந்தமாக எனக்கு தெரியல. ஏனெனில் அனுராதபுரத்தில் ஏராளமான பயணிகள் இறங்கி சென்று விடுகின்றார்கள். அனுராதபுர பகுதிக்கு செல்வதற்கு மேலும் பல புகையிரதங்கள் இருக்கின்றன. அவர்களால் யாழ்தேவி உள்ளடங்கலாக ஏனைய புகையிரதங்களிலும் அனுராதபுரத்திற்கு வரக்கூடிய சூழல் இருக்கின்ற பட்சத்திலும் கூட நாம் அங்கு பயணித்து நேரடியாக கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு தென்படுகின்ற விடயம் அனுராதபுரம் வரைக்கும் பயணிப்பவர்களுக்கு அந்த முன்பதிவுகளை அதிக அளவில் வழங்குகின்றார்கள் என்ற விடயம்தான் தென்படுகின்றது. நீங்கள் இது குறித்து பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் சொல்லத்தான் அது தெரியுது. நான் இதை அவதானிச்சு என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். ஏனெனில் நீங்கள் குறிப்பிட்ட, அதாவது செகண்ட் கிளாஸ் போட முடியாமல் இருப்பதற்கு காரணம் மக்கள் தொகை குறைவாக இருக்கின்றது என்பது. ஆனால் முக்கியமாக அப்படியான ஒரு விடயம் அல்ல. அனுராதபுரம் வரையிலான பயணிகள் அங்கு இறங்கி சென்ற பிறகு ரயில் பெட்டிகள் பெருசாக இருக்கின்றன. ஆனால் தலைமன்னாரோ செட்டிக்குளம், வவுனியா உள்ளடங்கலான ஏனைய பிரதேசங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆசனங்கள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. நிச்சயமாக கவனத்தில் எடுக்கும். அதே போன்று நம்முடைய கொழும்பு கலையகத்தில் நாம் அழைத்த உடனேயே வருகை தந்து கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நம்முடைய நன்றிகள். நன்றி. நேயர்களே, அந்த வகையில் மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.